ஒரு மாதமா கழித்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 15 20 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நான் அது மேலேயே அப்பொழுதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஆதவர்ஜனா வந்தாலும் ஆதவர்ஜனாவுக்கு யார் பணம் கொடுத்தா? அவர் வந்து எந்த வேலையும் செய்யல. அப்பொழுது வந்து அவருக்கு அந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம்? ஏன்னா அதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. இந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொஞ்சம் ஒரு வரியா ப்ளீஸ் படிங்க. அதாவது ஃபார் ஹிஸ் ஆபரேஷன்ஸ் ஜான் பிரிட்டோ வாஸ் ரோட்டிங் மணி த்ரூ ஹவாலா சேனல்ஸ் டு ரெமுனரேட் தி கேரியர்ஸ், பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு, அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ், அந்த வார்த்தை அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ். அப்ப இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரிகின்ற வரையிலும், இது வெளியே தெரியப்படுத்துறதுக்கும் இதனுடைய உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கும். அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம், அதுல இந்த ட்ரக், இது வந்து போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யாருகிட்ட இருந்தாவது வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக ஆதவ் அர்ஜுனா அவங்க வந்து அந்த ரூட் மாஃபியாவுக்கு செலவழித்த பணமும் அந்த அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய செலவு, இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுடைய மூலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா இதை வந்து விசாரிக்கணும். இது வந்து விசாரிக்க மேம்போக்காக வந்து அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துட்டு போனால் அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அக்குவேர் ஆணிவேரை பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல மத்திய அரசும் எங்களுக்கு இதுக்கும் தொடர்பில்லைன்னு கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இது வந்து போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக மாறக்கூடாது. இதுவரையிலும் படகுல போயிட்டு இருந்தது, தலைமைச்சகமே அதுக்கு வந்து தலைமையகமாக மாறி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அதனால இந்த வழக்கை வந்து மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் வந்து இதில் தலையிடணும். விரைவில் வந்து இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்து இதில் வந்து உண்மை நிலையை கண்டியதற்கு வந்து உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் வந்து ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன். மத்திய அரசு உள்துறையும் இதில் வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலையும் கூட பல பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களால் வந்து வெளியிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கிற போது வந்து இன்டர்நேஷனல் இப்போ ஓடிட்டான் ஜான் பிரிட்டோ வந்து, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஸோ இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்டர்னல் நெக்ஸஸ் இருக்கிற போது அதை முழு தன்மையை கண்டுபிடிக்கணும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைக்கணும். அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது வந்துங்க